மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். மற்றும் இதே மாதத்தில் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சுக்கிர பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். சுக்கிர பகவானை பொறுத்தவரை திருமண இன்பம், துணையின் ஆதரவு, செல்வம், ஆடம்பரம் ஆகியவற்றை தரக்கூடியதாக இருப்பார். அந்த வகையில் இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது, உங்களது குடும்ப நிலை எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். பிறக்கப் போகின்ற டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியின் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் ராகு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், களத்திரஸ்தானத்தில் கேது பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். இந்த நேரத்தில்தான் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கப் போகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக டிசம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 3வது மற்றும் 8வது வீட்டிற்கு அதிபதியாகவும் இப்பொழுது உங்கள் 11ஆம் வீட்டில் பெயர்ச்சியாக போகிறார். இதன் காரணமாக உங்கள் ராசியின் அதிபதியான குருவுடன் பகையாக இருக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் அது உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகரிக்கலாம். இருந்தாலும் ஒரு நபரின் வாழ்க்கையில் சுக்கிரனின் தாக்கம் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனின் நிலை மற்றும் சஞ்சார நிலையை பொறுத்து மாறுபடும். 11வது வீட்டில் சுக்கிர பகவான் பெயர்ச்சிப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏனெனில் சில உடல்நல பிரச்சனைகளை திடீரென்று உங்களை தொந்தரவு செய்யும் மற்றும் உங்கள் நிதி வாழ்க்கையை பாதிக்கலாம். எனவே கவனமுடன் இருங்கள். உங்கள் பணத்தின் பெரும் பகுதியை சிகிச்சைக்காக செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும். இருந்தாலும் நீங்கள் பொழுதுபோக்கு மற்றும் ஆடம்பரத்திற்காக பணத்தை செலவிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதேபோல நிதி வாழ்க்கையில் ஒருவர் பட்ஜெட்டை பின்பற்ற வேண்டும் மற்றும் தேவையற்ற செலவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் ராகு பகவானும் மற்றும் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்த பின்பே செய்ய முடியும். எதிலும் தடை தாமதங்கள் இருக்கவே செய்யும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரிடமும் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். தேவையற்ற அலைச்சலும் வாழ்க்கை துணையால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளின் ஆலோசனைகளை கேட்டு இந்த மாதத்தில் செயல்படுவது நல்லது. குழந்தைகளால் தர்ம சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் நீங்கள் நினைத்த காரியம் நடந்து முடியும். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வதில் பிரச்சனைகள் எதுவும் இந்த மாதத்தில் இருக்காது. நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். உறவினர்களால் இந்த காலகட்டத்தில் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். தாய் மாமன் வழி உறவினர்களால் சில சர்ம சங்கடமான சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் களத்திரஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது எதிர்காலத்துக்கு நல்லது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு உழைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வரவு செலவுகள் சுமூகமாக நடைபெறும். இந்த காலகட்டத்தில் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அதேபோல குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குரு பகவானின் அருளால் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும்.
சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் இறுதியில், அதாவது டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கப் போகிறார். உங்கள் ராசியில் இருந்து அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் சனி பகவானின் சேர்க்கையால் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். குடும்பத்தில் சில சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடல் நலம் மிகவும் பலவீனமாக இருக்கும். குடும்ப நபர்களிடம் சுமூக உறவு ஏற்படும். நீங்கள் செய்கிற எல்லா செயல்களுக்கும் 1க்கு 10ஆக லாபம் கிடைக்கும். பல சாதனைகளை செய்து புகழ் கிடைக்கும். பொருளாதார நிலை உயர்வு தருவதாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். இருந்தாலும் பேச்சில் நிதானமும் செயலில் பொறுமையுடன் இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. சொந்த பந்தங்களுடன் தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். நண்பர்களுடன் பழகும் பொழுது சற்று நிதானமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை வெகுவாக உயரும். இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் சனி பகவானின் சேர்க்கையால் போக்குவரத்தில் பயணிக்கும் பொழுது அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். வாழ்க்கை துணையின் ஆலோசனையும் உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மனக்குழப்பம் ஏற்படாமல் இருக்க யோகா, தியானம் போன்றவற்றில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம். புதிய வீடு, மனை வாங்கும் யோகத்தை சுக்கிர பகவான் உங்களுக்கு தருவார். பிறருக்கு வாக்கு கொடுப்பதையும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கான வாய்ப்புகளையும் சுக்கிர பகவான் உங்களுக்கு தருவார். பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவானின் இரட்டை பெயர்ச்சியால் மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். குரு பகவானும் இந்த காலகட்டத்தில் வக்கரமடைந்துள்ளதால் ஒவ்வொரு வேளையிலும் கவனமாக இருக்க வேண்டும். ராகு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் ஆசை அதிகரிக்கும். திட்டமிடாமல் செயல்பட்டு சில வேளைகளில் அவதிப்பட வேண்டிய நிலை உண்டாகும். கேது பகவானும் சுக்கிர பகவானின் சஞ்சாரத்தாலும் நண்பர்களின் வழிகாட்டுதல் தவறான பாதையில் அழைத்து செல்லும். குடும்பத்திற்குள் குழப்பம் ஏற்படும். டிசம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துகள் சம்பந்தமாக எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும். உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த இணக்கமான நிலை இப்பொழுது இல்லாமல் போகும். டிசம்பர் மாதத்தின் இறுதியில் சனி பகவானின் பார்வைகளாலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. பண விவகாரங்களில் கவனத்துடன் இருப்பது நன்மையில் முடியும். யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஒரு சிலர் சொத்துக்களை விற்று நிலைமைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். எனவே அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவானின் இரட்டை பெயர்ச்சியால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் நிலையில் இந்த மாதத்தின் இறுதியில் சுக்கிர பகவானும் சனி பகவானின் சேர்க்கையால் செலவுகள் பல வகைகளிலும் அதிகரிக்கும். அவருடைய 3ஆம் பார்வை குடும்பஸ்தானத்திற்கு உண்டாவதால் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும். பண வரவிலும் நெருக்கடிகள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும். பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் சில வேலைகளை மேற்கொண்டு அதனால் அவதிக்கு ஆளாக வேண்டிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு கீழானவர்கள் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். ஒரு சிலர் உங்களை தவறான வழிக்கு அழைத்து செல்வார்கள். உங்களுடைய ராசிநாதனும் வக்கரமடைந்து இருப்பதால் குழப்பம் அதிகரிக்கும். யோசிக்காமல் செயல்பட்டு நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். ஒரு சிலருக்கு இருக்கும் சொத்துக்களை விற்று கடன்களை அடைக்க வேண்டிய நிலை உண்டாகும். எனவே இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவானின் இரட்டை பெயர்ச்சியால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் அமைதியாக செயல்பட வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகளில் இந்த காலத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். வழக்கமான வேலைகளில் மட்டும் நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசிக்க வேண்டும். கடன் கொடுப்பது, வாங்குவது போன்ற வேலைகளை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள். விரயஸ்தானத்தில் ராகு, கேது, செவ்வாய் உங்கள் செயல்களில் சங்கடத்தை ஏற்படுத்தும். வருமானத்தில் தடைகளை உண்டாக்கும். இந்த நேரத்தில் விரயஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சிகிச்சையின் மூலமாக நிவாரணம் கிடைக்கும். வழக்குகள் சாதகமாகும்.
போட்டிகளை சமாளித்து விடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் வக்ரமடைந்து இருப்பதால் நிதானமாக செயல்பட வேண்டும். உங்கள் வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.